வீக்கெண்ட்னாலே என் ஒய்ஃப் என்னை வெளியில் கூட்டு போகணுன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. சரி அவங்க தொல்லை பண்ணுற முன்னாடி நம்மளே கிளம்பிடுவோன்ட்டு கலைஞர் சென்டினரி பார்க்கை நான் லாஸ்ட் வீக்கே பார்த்து வச்சிட்டேன். சண்டே அதுவுமா வந்து பார்த்தேன் நான். சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதில் இருக்கட்டும், அண்டு எடுத்த உடனே ஜிப்லைன் ரைடு பார்க்குறதா இருக்கட்டும், நல்லாவே சூப்பராக ஹாயாக கத்திக்கிட்டே போனாங்க எல்லாரும். சரி ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே வருவோன்ட்டு இந்த நம்ம பேரட் இதுக்கு வந்தவங்க நம்ம. சரி அது பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல, பறவைகள் சரணாலயம்னே சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க பறவைங்க. ஃபுல்லாக பறவைங்களை குமிச்சு வச்சுருக்குறாங்க ஒரே இடத்துல. ஒரே டைமில் கத்திக்கிட்டு எல்லாம் பறக்குதுங்க, அது இதுன்னு நிறையவே பண்ணுதுங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு 10 மினிட்ஸு. ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகங்க. எதுக்காகன்னு சொல்லிங்கன்னா, நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் செலவு பண்ணுறத விட இங்கே அதிகமாகவே செலவு பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க கவர்மெண்ட்டு. சரி ஓகே, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் செலவு பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பேரட்டுங்கெலாம் நிறையவே இருந்துச்சுங்க. நீங்கள் புள்ளி நங்கால்னு பாட்டு பாடிக்கிட்டே நடந்து பொறுமையாக கூட நடந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பறவைங்களாக இருக்குது ஃபுல்லாகவே. நீங்கள் வேறு வேறு ரகமான பறவைங்க எல்லாமே பார்க்கலாம், பேரே தெரியாது. ஆனாலும் நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே பசங்களெல்லாம் விளையாடுறதுக்கு பார்க்கு சூப்பராக இருக்குதுங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் பசங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 2 வயசு 3 வயசு பசங்கள்லேருந்து 15 வயசு பசங்க வரைக்கும் சூப்பராக இருக்குங்க என்டர்டெயின்மெண்ட்டு. சரி ஓகே, வீடியோ எடுப்போன்ட்டு என் ஒய்ஃப் என்னை எடுக்க சொன்னாங்க. சரி நான் பாட்டுன்னு அழகாக அப்படியே நடந்து பொடிநடையாக வெளியில் வந்துட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.